கூறு 300 கூறு 300 கூறு 300 கூறு 300 கூறு 300. அம்மா வாங்க, ஐயா வாங்க. இப்பதான் புடிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான மீன். கூறு 300 கூறு 300. வாங்க வாங்க, கூறு 300. 275 ரூபாய்க்கு தர முடியுமா? சரி வாங்கிக்கோங்க. யாரு மீனுக்கு பேரம் பேச சொன்னது? கொஞ்சம் சும்மா இரு. இவன் என்ன கேட்டான் தெரியுமா? 2 கூறு 275 ரூபாய்க்கு கிடைக்கும். 2 கூறு 275. போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. சரிவா, நம்ம அடுத்த வாரம். சரி சரி, ஒரு கூறு கொடுங்க. 200 ரூபாய்க்கு கிடைக்குமா? விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சாமி. ஒரு 265 ரூபா போட்டு கொடுங்களேன். வியாபாரம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாமா? கடைசி விலை 225 ரூபா. 250 ரூபா கொடுங்க சாமி. 225 ரூபா தான். சரி, பணத்தை கொடுங்க. கூட இல்லைன்னா 900 ரூபா கேட்பான். சின்னதெல்லாம் போடாத, பெருசு பெருசா போடு. எல்லாம் பெரிய மீன் தான் சார். இத புடிங்க. கூறு 300 கூறு 300 கூறு 300. 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து. இன்னும் உங்களால சரியா தமிழ் கூட பேச முடியல. ஏன்னா அப்படி உங்களால ஒரே காமெடி தான் போங்க. 50 ரூபா சும்மா தூக்கி கொடுக்க போன ஆளு தானே நீ? இன்ஜினியரிங் படிச்ச முட்டாள். இந்த மீன் இருக்குல்ல, இதோட கண்ணை பிடிங்க. அப்படி போட்டு வாழை நல்லா ஒட்ட நறுக்கிட்டு நல்லா கத்தி வச்சு சரசரன் சீவி அப்படியே அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு கொதிக்கிற எண்ணெயில அப்படியே உள்ள போட்டு முக்கி எடுத்தோம்னா பயங்கரமான ஆளுடா நீ. கூப்பிடும் போது பதில் வரல. அப்பவே நான் நினைச்சேன் பழைய சோறெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா? ஏ ராமு, இவன் இங்க இருக்கிற வரைக்கும் எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது. நல்லக்கண்ணே, நல்லா ஷார்ப்பா இருக்கிற கத்தி ஒன்று எடுத்துட்டு வா. நான் அதுக்குள்ள கிளீன் பண்ணிட்டு வந்தேன். சரிண்ணே. If you are not getting the house, give the money back. ஏய், மரியாதை காசு கொடுக்க போறியா இல்லையா? Nothing doing. I'm not give you the money anymore. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? Hey, don't try to cheat me. I'll call the police. வீடு கிடைக்காது, ஏன் தப்பு இல்ல. நான் அந்த வெயில்ல காலையில இருந்து நாயா அலைஞ்சல்ல. எனக்கு 200 ரூபா கொடுத்துட்டு தான் போகணும். Today also you are asking the money. எங்க I பில்டிங்ல won't ஒர்க் give பண்ற you. பொண்ணு தான் அவங்க. You know what? வாங்க, என்ன I won't பிரச்சனை give you போய் without பாப்போம். getting the house. நல்லகனே, இந்த மீனை பாத்துக்க. சரிண்ணே. இந்த மாதிரி நிறைய ஆளை பார்த்திருக்கேன். நான் என்ன இழுச்சவா நினைச்சியா? How can you talk like this? So irritating me. என்னாச்சு? ஹலோ, ஹாய். எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன 5 நாளா சுத்த வச்சுட்டே இருக்கான். நேத்து வரைக்கும் தினம் 200 ரூபாய் இவனுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். வீடு கிடைக்காம இனிமேல் காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல, இந்த ஸ்ட்ரீட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா. சண்டை போட்டது இந்த ஆள் தான். இனிமே இந்த ஆளு காசு தர முடியாது. பணம் தராம இங்க இருந்து போக முடியாது. ஐயே, என்ன ஏய், என்னடா என்ன ஊர் பேர் தெரியாத பொண்ணு ஏமாத்தலான்னு பாக்குறியா? யோ, வார்த்தை அளந்து பேசு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த சேத்துக்குழி கண்ணப்பன் யாருன்னு நாட்டுல கேட்டுப்பாரு. வாடா போடான்னு சொன்ன வாயில பல்லு இருக்காது. ஜாக்கிரதை. ஏய் 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 ஏய், இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். முதல்ல வீடு எடுத்து கொடுங்கப்பா, அப்புறம் தானே காசு. அட போயா, உன்னை யார் எங்க கூப்பிட்டதே? நீ 200 ரூபா கொடுத்தா போயிருவில்ல? ஐயோ, கொடுக்காதீங்க. அட நீ போமா. இந்த கண்ணப்பகிட்ட விளையாட்டு. அது இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் சண்டை போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களாம் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க. ஸோ வி மஸ்ட் பி கேர்ஃபுல். அவன் கண்ணத்துல 2 பலார்னு அற விடுறதுக்கு எனக்கு கூட தெரியாம இல்ல. ஆனா அவன் உன் பல்ல உடைச்சிருன்னு சொன்னோன்னே நீ பயந்துட்டல. அவன் அப்படியே சொன்னா அப்படின்னு அவனை விடக்கூடாது. டேய் கண்ணப்பா, விடுறா, அவன் அடுத்த பஞ்சாயத்துக்கே போயிருப்பான். இவங்க உங்க கூட வேலை செய்யறாங்களா? ஒரே ஆபீஸ் கிடையாது, ஆனா ஒரே பில்டிங் தான். போன தடவை ஊர்ல இருந்து வரும்போது கூட நாங்க ஒரே குப்பையில தான் டிராவல் பண்ணோம். பேரு கூட ஏதோ பேரு ஜோதி. ஜோதி, இது என்னோட நெருங்கிய நண்பனுமான அண்ணனுமான பால். நீங்க தங்கறதுக்கு தான் வீடு பாக்குறீங்களா? ஆமா. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு தெரியுமா தேட ஆரம்பிச்சு? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இவரு நினைச்சா கிடைக்காத வீடா சென்னையில இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஏன் வெயில நின்று பேசிக்கிட்டு வாங்க, அப்படி ஓரமா நிப்போம். வாங்க வாங்க. ஜோதி, இப்போ நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? அது சொல்லாம இருக்கிறதா மேல். பஞ்சாப் உமன்ஸ் ஹாஸ்டல்ல என்னோட மேட்டோட 2 கபோர்டு. ஓ மை காட். கனரா பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்த என்னோட கசின் முன்னாடி அங்கதான் தங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் கூப்பிட்டு சொன்னாங்க. ஆனா நான் போகும்போது அங்க இருக்க மேட்டு முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த என்னது இது? அந்த புரோக்கருக்கு மிஸ்டர் ராமானுஜன். ராம், சில பேர் ராம்னு கூப்பிடுவாங்க. மிஸ்டர் ராம், அந்த ஆளுக்கு கொடுத்தீங்கல்ல 200 ரூபாய். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? பாலனா, இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? தெரிஞ்சவங்க ஒருத்தருக்குள்ள காசு கணக்கு சொல்றாங்க. கணக்கு சொல்லாம தெரிஞ்சவங்கன்னு சொன்னா ஸ்டேட் பேங்க்ல சும்மா எடுத்து காசை கொடுத்துருவாங்களா? நீங்க கொடுங்க. வாங்கிக்கூட. சரி, இந்த ஊர் சட்டம் பாருங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு வீடு கிடையாது. ஃபேமிலியா இருந்தா தான் கிடைக்கும். பேயிங் கெஸ்ட் ஆக முடியுமான்னு பார்த்தேன். அங்கேயும் ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஒரு சிலர் என்ன சந்தேகமா உன்னை பார்க்கும்போது தீவிரவாதி மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான். தனியா இருக்கிற பொண்ணுக்கு அவ்வளவு ஈஸியா வீடு கிடைக்காது. ஆனா இவர் நினைச்சா கண்டிப்பா கிடைக்கும். வாங்கோ வாங்கோ, அவர் உள்ளதான் பூஜை பண்ணிட்டு இருக்கார். உள்ள வந்து உட்காருங்கோ. பரவாயில்லம்மா, அவர்கிட்ட அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்படியா? ஏன்னா பூஜையை முடிச்சிட்டேலா இல்லையா?
அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடிங்க. நான் பாத்துக்கிறேன். வாங்கோ வாங்கோ. வணக்கம். என்ன வாசல்ல நின்று கேள், உள்ள வாங்கோ. நான் ஹஸ்பண்ட், இது என்னோட வைஃப். வணக்கம் பெரியவரே. வணக்கம் சொல்லிக்குமா, நல்லா கைகளை கூப்பிட்டு. வணக்கம். நமஸ்காரம். வைஃபுக்கு சரியா தமிழ் தெரியாது. இங்க வேலை கிடைச்சு 2 நாள் ஆகுது. ஆனா ஹஸ்பண்டுக்கு, அதாவது எனக்கு நல்லா தமிழ் தெரியும். இவர் மதுரையில் வேலை செய்கிறாரு. வீடு பார்க்க வர்றச்ச சொல்லிட்டேல. மதுரை மட்டுமா? மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர்னு அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன். ஒரே ஜேர்னி தான் போங்க. ஓஹோ. போன மாசம் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. பெரிய கல்யாணம். 3 கூட்டம் பிரதமன். அப்படின்னா பாயாசம், அவியல், சாம்பார். தென்காசி மாரியப்பன் கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. அப்பப்பா இல்லையா? ஐயோ, அவர் தானே சமையல். பொரியல், கூட்டு எல்லாம் பிரமாதம் இல்லையாண்ணா? ஆமாம் ஆமாம். அப்புறம் நம்மளோட போர்ஷன் மேலே, கீழே இவங்க தான் ஹவுஸ் ஓனர். சாவி கொடுங்க. எங்க கல்யாணத்துக்கு கேரளா சீஃப் மினிஸ்டர் கூட வந்தாரு. ஏகே ஆண்டனி. தமிழ்ல அந்தோனின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அவங்க கிட்ட சொல்றேன்? இல்ல, இவங்களுக்கு எதுவும் சந்தேகம் வரக்கூடாது. எனக்கு என்ன சந்தேகம்? அது இல்ல பெரியவரே, இந்த காலத்துல எல்லாத்துக்கும் சந்தேகப்படலாம். ஆனா நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. இந்தாங்க அட்வான்ஸ். நீ எங்கம்மா வேலை பாக்குற? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில கிரீம்ஸ் ரோட்ல இருக்கு. கிரீம்ஸ் ரோட்ல இடது பக்கத்துல 3வது பில்டிங் 7வது மாடி, டோர் நம்பர் 3. 3. ஆமா. ஓ, மாசம் நிக்காம போய் சாவி எடுத்து வந்து குடுறே. எடுத்துட்டு வரேன். ஐயா, ஒரு ஹஸ்பண்ட் மனைவி விட்டு பிரிஞ்சு போறது எவ்வளவு வருத்தமான காரியம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, நான் இப்பவே இன்னைக்கே மதுரைக்கு போய் தான் ஆகணும். உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கிட்டு அவளை நல்லபடியா பாத்துக்கணும். நீங்களும் பாத்துக்கணுமா? பத்திரமா பாத்துக்கிறேன். கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு உன் கையால சாவி வாங்கிக்க. ம். தாக்கோல் வாங்கிக்க. கொடுங்க. சுமங்கலினா எப்பவும் நெத்தியில குங்குமம் வச்சு எப்பவும் வைக்கிறது தான். இன்னைக்கு மறந்துட்டாங்க. போதும் வந்துரு, பெட்டி எடுத்து சரி, வந்துரு. வா. இந்த காலத்து பொன் குழந்தை எல்லாம் நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்கே மறந்துடுறாங்க. ஆமா ஆமா, காப்பி எடுத்து குடுறே. பாத்துனா அப்போ ஒன்று அப்படியே ஒன்று விட்டானா தெரியுமா? ஸ்கூலில் இருக்கும்போது பெஸ்ட் ஆக்டர், அப்படி நடிப்பேன் இப்படி நடிப்பேன்லாம் சொன்னேன். இதான் உன் நடிப்பா? என்னாச்சு? அந்த ஆள் ஏதோ முட்டாளா இருந்ததுனால நான் தப்பிச்சோம். இல்லைன்னா இப்பயே போயிருக்க வேண்டியதான். ஆமா, இவரோட ஆக்டிங் ரொம்ப ஓவரா இருந்தது. இருந்துச்சுல்ல. நான் எதிர்பார்த்ததும் அதேதான். மத்த மொழிங்க மாதிரிலாம் இல்ல. தமிழ் கொஞ்சம் டோஸ் அதிகம் தான். மலையாளத்துல அம்மாவை எப்படி சொல்லுவாங்க? அம்மே, அவ்வளவுதானே. ஆனா தமிழ்ல அம்மா, அந்த வித்தியாசம் இருக்குல்ல. மாட்டு இருந்தா உனக்கு கிடைக்கிற உதைக்கு டோஸ் அதிகமாக தான் இருந்திருக்கும். நீங்க கதவை தருங்க. என்கிட்ட கொடுங்க. இல்ல பரவாயில்ல, நானே எடுக்கிறேன். எப்படியோ இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உங்களுக்குலாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க நிம்மதியா இங்க தங்குங்க. ராமு, அடுத்த ஐட்டம். நெக்ஸ்ட் ஐட்டம்